எல்லாருமே வரலட்சுமி விரதம் கடைபிடிப்பார்களா அப்படின்னா சில குடும்பத்தினர்கள் மட்டும்தான் அதை வந்து முக்கியமாக கொண்டாடுவாங்க. இப்போ இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது அதாவது நாளைக்கு வரலட்சுமி விரதம்னா இன்று மாலை அதோட முந்தின நாளே பார்த்தீங்கன்னா அம்பாளை வந்து அந்த குடும்ப பெண்கள் வந்து ஹாரத்தி காமிச்சு ஒரு மாப்பிள்ளை அழைப்பு எப்படி இருக்கும், முந்தின நாளே மாப்பிள்ளையை வந்து ஹாரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வரவழைப்பாங்க. அதே மாதிரி அம்மனை வந்து ஹாரத்தி காமிச்சு வீட்டுக்குள்ளே வரவழைச்சு அதற்குன்னு தனி மனை அப்படிங்கிறத போட்டு அதில் மாவிலை தோரணம் வாழை இலை அதை எல்லாமே கட்டி அதில் அம்பாளை உட்கார வைப்பாங்க. கும்பம் அப்படிங்கிறது நம்ம இலையில வந்து பச்சரிசி போட்டு கும்பம் ஆவாகனம் பண்ணி சுவாமியை அம்பாளை முந்தின நாளே சில குடும்பங்களில் வந்து வாத்தியார் தான் அதை வந்து செய்வாங்க, சில குடும்பங்களில் பெண்மணிகளே அப்படிங்கிறது செய்கிறாங்க. அந்த நீர் ஜலம் கும்பத்தில் நிரப்பி மஞ்சள் காசு பொண்ணு எல்லாத்தையும் போட்டு தேங்காய் இட்டு அதில் மாவிலை தோரணம் அப்படிங்கிறத கட்டி அம்பாளை ஆவாகிச்சு அங்கே அமர வைக்கிறாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக ஆல்ரெடி சுவாமி வர்றதுக்கு முன்னாடி வீடு ஃபுல்லாக தொடச்சி முழுகி எல்லாமே பண்ணியிருப்பாங்க. மாக்கோலமிட்டு சுவாமிக்கு வந்து தேவையான நேவேத்தியம் அப்படிங்கிறத பண்ணி பெண்கள் வந்து இதை விரதம் இருந்து தான் கண்டிப்பாக செய்யணும்.